அறிமுகப்படுத்துறான். டிவியை வேண்டி கொடுத்தோம், முடிஞ்சு அவ்வளவு. டிவி 17,000 ரூபாய் தான், 20,000 30,000 அதுவும் கட்டு காசு அப்படி போடுவாங்க. நீங்க ஒரு 5,000 ரூபாய் இப்ப கட்டுங்க, மாசம் மாசம் வட்டி இல்லாம 2 வருஷத்துக்கு கட்டி முடிங்கணும்னா வெரி சீப், வேண்டிக்கொண்டே வச்சிரும். நீ மாசம் மாசம் கட்டாம 5,000 ரூபாய்க்கே உனக்கு டிவி தந்தாலும் உன்னோட பட்ஜெட் எப்படி போகுதுன்னு பார். டிவியை வேண்டி வச்சுட்டியா, ரைட். டிவியை வேண்டினா அன்று நான் ஒன்று வேண்டித்தானா ஆகணும், இல்லாட்டி புள்ளி அடிச்சுக்கிட்டு அன்று நான் கடனுக்கு தருவானா, அது கேஸுக்கு வேண்டாம். ஓடி திருட்டு நான் வேண்டி அதுக்கு பைப்பு வச்சு அதுக்கு ஒரு நாள் மெனக்கட்டு அன்று நான் உயர்த்தி கிறுக்கி சேனலிங் எல்லாம் பிடிச்ச உடனே இனி பக்கத்து வீட்டுக்காரர்களா எங்களோட விட்ட கேடிவி வேலை செய்யுதுங்க. என்னங்க கேடிவி வேலை செய்தாமே அப்படின்றோன்னா, என்ன கேடிவி வேலை இல்லையா, அதுக்கு அந்த கோப்பையை கட்டணும், கட்டியாச்சு. அதுக்கு 20,000 ரூபா. டிவி வெறும் 5,000 ரூபா தான், மிச்சம் காசு இன்னும் கட்டல. இனி கேடிவி அது இது எல்லா டிவியும் வேலைன்னு சொன்ன எல்லா டிவிலையும் சேனல்ல மாத்தி 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 கடை வீட்டு வேலை நடக்குமா? இல்லை. காலையில வந்து அப்படியே ரிமோட்டை போட்டு ஒன் பண்ணினோன்னா அதை பார்த்துக்கு தான் தேங்காய் திருவுறது, அதை பார்த்துக்கு தான் கொச்சிக்காய் வெட்டி அப்படியே விரலையும் வெட்டுறது, எல்லாமே அதை பார்த்துக்கிட்டே வேலை நடக்கும். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோட கதைக்கு இயலாது. வாங்க மாமி எப்போ வந்தீங்க, வாங்க இருங்கன்னு முக்கியமான கட்டம், கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டு கடிதம் எழுதுற கட்டம், நஞ்சி போத்தல் அப்படி வச்சு போட்டு பேரண்ட்ஸுக்கு கடிதம் எழுதுறாரு கதாநாயகன். இத்துடன் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். இவட வாழ்க்கை முடிய போகுது. இப்ப இதை பார்த்துக்கிட்டு வந்த விருந்தாளியும் சேர்ந்து உன்னிப்பா 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இடையில ஒரு விளம்பரம் போகும். அப்ப திரும்பி மாறுவாங்க, எப்படி சோமாரிக்கலாம், எப்படி வந்தீங்க அந்த விளம்பரத்துக்கு. விளம்பரம் முடிஞ்ச உடனே நீ சோமா இருந்தா இரி, இல்லாட்டி பாடு பாரு மிச்சட்டு பார்த்து வீட்டை வாராக. வீட்டுக்கு வந்த புருஷனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை, வீட்டை வந்த கணவனுக்கு டீ ஊற்றி கொடுக்க ஆள் இல்லை. புள்ள என்ன செஞ்சிருக்கா, கணவனுக்காக நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க கணவனுக்காக சோறு வச்சு கொடுக்க ஆள் இல்லை, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே போய் இந்த டிவியில என்ன செய்வான்னு சொன்னா, இருக்கிற தமிழ் படம் நாடகம் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு சமையல் சனியன் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா தான் சோறு வரையாக்கி திண்டுக்கு இருந்தாங்க. அந்த சமையல்ல அவள் வந்து புதுசா ஒன்றை காட்டி விடுவாள். என்ன செய்யற, நீங்க வந்து இந்த பிஐயை எடுத்து இப்ப லிஸ்ட் எழுதப்படு. பிஐ இந்த வீட்டுல பிஐயை இதுக்கு முன்ன வேண்டி இல்லை. பிஐ தேவையான பொருட்கள் பிஐ 200 கிராம். பிஐ பிளம்ஸ் 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 எதுக்கு பிளம்ஸ் எழுதியாச்சு. ஜெலிபிஷ் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் எழுதி படிச்சு. ஆப்பச்சோடா இப்படி வினாகிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வினாகிரி கடையில் கிடைக்குமா? ஒரு பொட்டலை வேண்டி மிச்சம் அப்படியே நாரும் அம்பட்டு பல அப்படியே வேண்டி அடுக்கி இஷ்டப்பட்டு அவள் செஞ்சு அப்படியே திண்டு அப்படி வெரி டேஸ்ட். டேஸ்ட் உனக்கு தெரியுதா? அவள் வெரி டேஸ்ட் சொன்னது மட்டும்தான் தெரியும். நாசமா போனாலும் அப்படித்தான் அவள் சொல்லுவான். ஏன்டா வீடியோவுக்கு முன்னால போஸ்ட் கொடுக்கா, நல்லா இருக்குமா, இதையெல்லாம் வேண்டித்தாங்க. அந்த லிஸ்ட் வேலை விட்டு வந்தோம்னா கையில கொடுத்த உடனே அந்த லிஸ்ட் வேண்டும். சம்பளம் காணுமா, ஒரு மாதிரியா பொண்டாட்டி ஆசைப்படுறாளே, அதுக்குள்ள டார்லிங் என்றாலண்டா கட்டாயம் வேண்டிட்டு வருவேன். இதை வேண்டித்தாங்க டார்லிங் முடிஞ்சு ஆச்சியார் வேண்டுவார். இதை வேண்டி முடிஞ்சு அதை ஆக்கி அதை திண்டு வகுத்து வலிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்ட பிடிச்சி போன செலவுல இருந்து மருந்து எடுத்த செலவு எல்லாம் 1000 ரூபா. அது வேறு. இது வேண்டின சாமான் மிச்சம், அது வேறு. இப்ப இவ என்ன செய்வா, புதுசா ஒரு ஸ்வீட் ஒன்றை செய்ய பழகிடுவான். பழகினா நாம துண்டம் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம், புருஷன் பொண்டாட்டி துண்டம். எனக்கு தெரியும் என்றதை ஃபேமிலியில் எல்லாருக்கும் காட்டணும். ஸோ உங்க உமாக்கு ஒரு பார்சல் கட்டணும், எங்க உமாக்கு ஒரு பார்சல் கட்டணும், மைனிமார் 3 பேருக்கு 3 பார்சல் கட்டணும். எல்லாம் ஒரு 5 பார்சல். 5 பார்சல்னு சொன்னா நீங்க நாளைக்கு வரும்போது ஒரு 2 கிலோ மாவு லிஸ்ட். ஆண்டவன் 5000 ரூபாய்க்கு டிவி வாங்கின குத்தம். 2 கிலோ மாவு இந்த ஆளுக்கு இந்த பட்ஜெட். வினாகிரி 2 போத்தல், பிஐ 1/2 கிலோ இந்த ஆளுக்கு. இதை எடுத்தா இதை சும்மா கொண்டு போகலாமா? அதோட ஒரு வாழைப்பழம், அதை கொண்டு போறதுக்கு ஒரு ஆட்டோ, அது ஒரு பங்கு. இப்படி போய் அதை கொடுத்து நாங்கள் செஞ்ச டிவியில பார்த்து செஞ்சேன்னு சொல்ல
அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி எவ்வளவு டைம் வேஸ்ட் இப்படி போகுது, டென்ஷன் ஆகுது. அப்ப இப்படி செஞ்சோன்னா வருமானம் போதுமா? வருமானம் போதாது. இனி டிவியில காட்டுவான் ஷாம்பு, உங்களோட முடியில் இருக்கிற சிக்கல் எடுக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு, முகத்துக்கு சோப் போடக்கூடாது. ஏன் உங்களுக்கு அழகு இப்படி அழகு விளம்பரம்? அது நாங்க ஒரு நாள் முகத்துக்கு சோப் போடல, முகத்துக்கு என்ன இருக்குது இந்த ஷாம்பு இது இங்க நோட் பண்ணிடுவான். அப்ப முகத்துக்கு போறதுக்கு உண்டு, பாய் கொப்பளிக்கிறதுக்கு உண்டு, தலைக்கு போறதுக்கு உண்டு, உடம்பு கொண்டு, நகப்பொலிஷ் அது உண்டு, கடைசியா குளிச்சு முடிஞ்சு கிரி கொண்டு, உதட்டு கொண்டு. சிலரை பாத்ரூமுக்குள்ள போனேன். அந்த பாத்ரூமுக்கு போனா சுவிஸ்ல ஒரு வீட்டில் போய் தங்கினேன், ஒரு பயானுக்கு போய். அப்ப அங்க லேடிஸ் பாத்ரூம் ஒரு வீட்டுக்குள்ள, வைஃபுக்கு ஒரு பாத்ரூம். பயானுக்கு வந்து கொஞ்சம் க்ரௌடு புது செய்யணும், என் வைஃபோட பாத்ரூமுக்கு போங்கன்னு விட்டுட்டேன். கதவை திறந்துட்டு உள்ளுக்கு போய் தவறுதலா பாமசிக்குள்ள வந்துட்டோமோ அப்படி யோசிச்சு படி தவறி பாமசிக்க வந்த மாதிரி அம்புட்டி சாமான் அடுக்கி வச்சிருக்கு. ஒரு அம்புண்டாட்டி கொண்டு ஒரு பொண்டாட்டிக்கு அம்புட்டி சாமான். அவனை கூப்பிட்டுட்டு என்னடா இதுண்டா, அது எனக்கே புரியாது மௌலவி, இதெல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவாள். இது முடிக்காம, அது நினைக்காம, இது உதட்டுக்காம, இது நாக்குக்காம, மூக்குக்காமட்டு கால் விரல் வரைக்கும் நரிக்கு இந்த ஷோக்கேஸை அடிச்சு கொடுத்துருக்கு. இம்பட்டும் வேண்டி கொடுக்கணும், உழைச்சி தான் வேண்டி. ஆடம்பரங்கள் கூட கூட என்ன செய்யுது? செலவு கூடுது. அவ்வளவுக்கு உழைக்க ஒரு ஆம்பளை கேளுமா? உழைக்க இயலாது. அவன் ஓடுவான்,